ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மை இசக்காய் லைஃப் சீசன் 1 எபிசோட் 7 பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐகார்ட்லேயே பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். இந்த அனிமிக்கான எபிசோட்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறோம். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக அந்த 2 பேரும் யூஜியை தேடிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருந்த பொண்ணு அவளோட கத்தியை வச்சு ஒரு பாம்பை கொண்டுட்டு சீக்கிரம் அவனை கண்டுபிடின்னு சொல்றா. உடனே அவனும் தேடி பார்க்கும்போது ஒரு வழியா யூஜியை கண்டுபிடிச்சிட்டு நம்மளோட கடைசி டார்கெட்டும் மாட்டிக்கிட்டான்னு அவங்க 2 பேரும் பாக்குறாங்க. அப்ப யூஜி என்னோட பேர் அந்த லிஸ்ட்ல இருக்கிறதுனால நான் வேற சிட்டிக்கு போறது தான் நல்லதுன்னு ஒரு பிளாஷ்பேக் யோசிக்கிறான். அதுல அவன் சிட்டியை விட்டு போறேன்னு சொல்லவும் அந்த பொண்ணு ஷாக் ஆகிட்டு என்னாச்சுன்னு கேட்கறா. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, அடுத்து நான் எந்த சிட்டிக்கு போகணும்னு நீயே சொல்லுன்னு யூஜி சொல்லவும் அவளும் செக் பண்ணி பார்த்துட்டு நீ ஒரு டேமரா இருக்கிறதுனால பொகினியாக்கு வேணா போயிட்டு உன்னோட ஸ்லைம்ஸ்க்கு ஆர்மர் வாங்கிக்கோ, அந்த இடத்துல தான் மாஸ்டர் கிராஃப்ட்மேன் கெய்கள் இருக்காரு, கண்டிப்பா நீ அங்க போகணும்னு சொல்றா. உடனே யூஜியும் சரி ஓகேன்னு அந்த இடத்த விட்டு அடுத்த சிட்டிக்கு போயிட்டு இருக்கான். அப்ப யூஜியோட ஸ்லைம்ஸ் உன்னை யாரோ வேவு பாக்குறாங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ திடீர்னு அதே இடத்துல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த பொண்ணு இவன் ப்ளூ மூன் சால்வேஷனுக்கு ஆப்போசிட்டா இருந்தா மட்டும் தான் அவனை அட்டாக் பண்ணணும், இல்லனா நம்ம வேற வேலையை பார்ப்போம்னு சொல்றா. ஆனா கூட இருக்கிறவன் எதுக்கு அதெல்லாம், ஃபர்ஸ்ட் இவனை கொன்றலான்னு சொல்லவும் நான் சொல்றபடி செய்யலனா முதல்ல ஒன்னதான் கொல்லுவேன்னு அவன் சொல்லிட்டு அவனை மறைச்சு பாக்குறா. உடனே அவனும் சரி ஓகே நீ சொல்றபடியே பண்ணலான்னு சொல்றான். இது எல்லாத்தையும் ஸ்லைம் மூலமா நம்ம ஹீரோ கேட்டுட்டு நான் ரிகார்டா சிட்டியை விட்டு கிளம்பின நல்லதா போச்சுன்னு அவங்கள பத்தி நான் டீடைல்ஸை கலெக்ட் பண்ணிட்டு அந்த லிஸ்ட்ல இருந்து என் பேரை முதல்ல எடுக்கணும்னு கில்டுல இருக்க பொண்ணு சொன்ன சிட்டிக்கு வந்துடுறான். உடனே அவங்க 2 பேரும் அவன் கிட்ட இருக்க ஸ்லைம்ஸ்க்கு ஆர்மர் வாங்க தான் வந்திருப்பான், கண்டிப்பா அவனோட பவர்ஸ் அதிகமா இருக்கும்னு பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அங்க இருக்க பொருளோட பிரைஸ் டேக பார்த்துட்டு இதை என்னால வாங்கவே முடியாதுன்னு நடிச்சிட்டு இருக்கான். இவன் அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல வரவன் இவனை அடிச்சாலும் யூஜியை நான் மன்னிச்சிருங்கன்னு ஓவரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். இது மட்டும் இல்லாம அடுத்து பழம் வாங்கலான்னு கடைக்கு போனா அவன் கிட்ட காசு கம்மியா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து சின்ன பையன்லாம் வந்து அவனுக்கு தேவையானதை வாங்கிட்டு போறான். இதை பார்த்து அவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. அடுத்து யூஜி என்ன பண்றான்னு பார்த்தா அவனோட ஸ்லைம்ஸை வச்சு ரோட்ல இருக்க காயின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா குடிச்சிட்டு நம்ம ஹீரோ படுத்து கிடக்கவும் இவனை பார்த்தா எனக்கு கொலை பண்றதுக்கு மனசே இல்லைன்னு அவன் சொல்றான். ஆனா அந்த பொண்ணு மட்டும் எனக்கு இன்னும் சந்தேகமா தான் இருக்குன்னு சொல்றா. இதை கேட்ட யூஜி இன்னும் ஹெவியான பெர்ஃபார்மன்ஸ் வேணும் போல என்ன கில்டுக்கு போயிட்டு இருக்கிறதுல ஈஸியான காட்டுல இருக்க மான்ஸ்டர்ஸ் அழிக்கிற மிஷினை சூஸ் பண்றான். இப்போ நடக்க போற ஃபைட்ல யாருமே மேஜிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு யூஜி சொல்லவும் அவன் டீம் மொத்தமா ஷாக் ஆகுது. அப்ப என்ன பண்றதுன்னு உல்ஃப் கேட்கவும் உடனே யூஜி ஒரு டேமர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்கறான். டேமர்லாம் அவங்களோட மான்ஸ்டர்ஸை வச்சு ஃபைட் பண்ணுவாங்கன்னு உல்ஃப் சொல்லுது. நீ சொல்றதும் கரெக்ட் தான், அப்ப நீயே போய் சண்டை போடுன்னு அதை பிடிச்சி முன்னாடி தள்ளிடுறான். எப்பா எனக்கு சண்டையெல்லாம் போட தெரியாதுன்னு அது பயந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல மான்ஸ்டர்ஸ்லாம் அட்டாக் பண்ண வருது. ஆனா உல்ஃப் லைட்டா கீழே குடிஞ்சு மேல தள்ளினதுக்கே அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் பறந்து போய் விழுந்துருச்சு. இதை பார்த்த உல்ஃபை விட நம்ம ஹீரோ தான் ஷாக் ஆகுறான். எதுக்குன்னா ஒரு நாள் யூஜி காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது இந்த உல்ஃப் பயங்கர ஃபாஸ்டா அட்டாக் பண்ண வந்திருக்கும். ஆனா யூஜி அசால்ட்டா மேஜிக் நெட்டை வச்சு புடிச்சிட்டு அதோட பேசுறதுக்காக மான்ஸ்டர் டெலிபதின்னு மேஜிக் யூஸ் பண்ணவும் ஏப்பா என்ன மன்னிச்சு விட்டுருப்பா, என்ன தயவு செஞ்சு கொன்றாதன்னு உல்ஃப் சின்ன புள்ள மாதிரி கதறிட்டு இருக்கு. உடனே நம்ம ஹீரோக்கு அதை பார்த்தா பாவமா இருக்கனால அன்னையில இருந்து அவன் தான் உல்ஃபை பாத்துக்கிட்டான். ஏப்பா யூஜி நானே இதை பாத்துக்கிறேன்னு உல்ஃப் அந்த மான்ஸ்டர்ஸை போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்த 2 பேரும் அவனோட மான்ஸ்டர்ஸ் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. உடனே யூஜி அடி வாங்கின மான்ஸ்டர்ஸை ஹீல் பண்ணி விடவும் அதோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் அதிகமாக்கனால அதுங்கெல்லாம் திரும்ப அட்டாக் பண்ண வருது. இந்த பவரோட மான்ஸ்டர்ஸ் ஓடி வரப்போ ஏன்னா யாராச்சும் காப்பாத்துங்கன்னு உல்ஃப் ஓடிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல யூஜிக்கே இது நியாயமா இல்லைன்னு உல்ஃபுக்கும் பிசிக்கல் மேஜிக்கை யூஸ் பண்ண வரான். ஆனா உல்ஃப் எனக்கு எந்த பவரும் வேணாம், என்னோட முழு ஸ்ட்ரென்த்தை நான் காட்டுறேன்னு ஒரே அடியில மொத்த மான்ஸ்டர்ஸையும் தோக்கடிச்சிருச்சு. அந்த டைம்ல ஒரு மான்ஸ்டர் மட்டும் யூஜி அட்டாக் பண்ண வரவும் எப்பா யூஜின்னு உல்ஃப் கத்துது. ஆனா அந்த மான்ஸ்டர் வரதுக்குள்ள ஒரு ஸ்வாட சமன் பண்ணி அதோட கதையை நம்ம ஹீரோ முடிச்சிட்டான். இதை பார்த்தா அவனுக்கு 2 பேரும் ஷாக் ஆகிட்டு யூஜி அட்டாக் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஏதோ ஃப்ளோக்ல மேஜிக்கா கரெக்டா யூஸ் பண்ணிருப்பான், இவெல்லாம் வேஸ்ட் தானே ரிப்போர்ட் பண்ணிடுவோன்னு அவனுங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. எப்படியோ நம்ம ஆக்டிங் ஒர்க் ஆகிடுச்சு, ஸ்லைம்ஸ்லாம் திரும்ப வந்துருங்கன்னு யூஜி சொல்றான். ஆனா அவனுங்க 2 பேரும் ஏதோ பேசிட்டே இருக்காங்கன்னு ஸ்லைம் சொல்லுது. என்னன்னு பார்த்தா அடுத்து வேற ஏதோ ஒரு பிரீஸ்ட கொல்லணும்னு பேசிட்டு இருக்கதை கேட்டு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க இன்னைக்கு ஃபுல்லா யூஜி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னு ரிப்போர்ட் பண்ணவும் அதை விட பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. நம்ம ஆளுங்க இருந்த வில்லேஜ் யாரும் அழிச்சனால கிளென்சிங் ஃப்ளேம் ஆக்டிவேட் ஆகிருச்சு. அதனால அவனை கண்டுபிடிச்சு கொல்லுங்கன்னு ஒருத்தர் சொல்றான். இவங்க 2 பேரும் சரி ஓகேன்னு சொல்றாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பிரீஸ்ட் ஃபாதர் ஸ்டைல போட்டு தள்ளிட்டு இந்த மிஷினை பாத்துக்கலாம்னு சொல்லவும் இவனுங்களை சும்மா விடக்கூடாதுன்னு அடுத்த செகண்டே யூஜி மேஜிக் யூஸ் பண்ணவும் எது நம்ம இடத்துல ஸ்லைமான்னு அவனுங்க 2 பேரும் அட்டாக் பண்றதுக்குள்ள யூஜி அந்த மொத்த இடத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு அவனுங்க 2 பேரையும் ஃப்ரீஸ் பண்ணி தூக்கிட்டு வர சொல்லிட்டான். இப்போ அடுத்த நாள் யூஜி அந்த ஆர்மர் செய்யற இடத்துக்கு வரவும் உங்ககிட்ட தான் காசு இல்லைன்னு ஒருத்தன் துரத்தி விட்டுட்டு இருக்கான். அப்ப ஆர்மர்லாம் செய்யற கெய்கள் அங்க வந்துட்டு யூஜியோட ஸ்லைம்ஸை குறுகுறுன்னு பாக்குறாரு. அதுங்களும் ஏன் இப்படி பாக்குறாருன்னு நினைக்குது. நம்ம கடைக்கு வந்திருக்கிறதுல இவன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் கஸ்டமர், அவனை போய் துரத்தி விட பாத்தி என்ன, வேலை பார்க்கறவனை பிடிச்சி திட்டிட்டு உன்னோட மான்ஸ்டருக்கு ஆர்மர் பண்ற அளவு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் என்கிட்ட இல்லைன்னு சொல்றாரு. உடனே யூஜி என்ன பண்ணலான்னு கேட்கவும் என்னால உன் ஸ்லைம்ஸ்க்கு பெஸ்டான ஆர்மர் ரெடி பண்ண முடியும், ஆனா அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு அங்க இருக்க எரிமலையை பாக்குறதோட இந்த எபிசோட் முடியுது. நீங்க நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்குறேன்.